ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோடு கர்வ் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லோடு கர்வ் அப்படின்னா நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீடுகள்னு சொல்ல முடியாது, இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லோட்ஸ் வந்து அந்தந்த டைத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு நார்மல் டேவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதும் ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து கிளம்புவோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை ஹீட்டர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்து லோடு வந்து அவ்வளோவா பயன்பாட்டில் இருக்காது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6:00 கிட்ட வீட்டுக்கு வரப்ப நிறைய பேர் வந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரி வந்து அந்த டயத்தில் வந்து லோடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சன்லைட் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து லைட்டும் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அந்த டயத்தில் வந்து லோடு வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூங்க போயிடுவோம். அதனால வந்துட்டு அப்போதைக்கு லோடு கொஞ்சம் கம்மியாக செலவாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹவருக்கும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த வேரியேஷன் ஆஃப் லோட்ஸை பற்றி பார்க்கறது தான் இந்த லோடு கர்வ் அப்படின்றது. இந்த லோடு கர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெய்லி லோட் கர்வ், மந்த்லி லோட் கர்வ், இயர்லி லோட் கர்வ். இப்போ டெய்லி லோட் கர்வ் அப்படின்னா ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளார நம்ம எத்தனை லோடு பயன்படுத்தியிருக்கிறோம், அதுக்கு உண்டான கர்வை வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெய்லி லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி லோட் கர்வ் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்ம பயன்படுத்தின லோடுக்கு நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து மந்த்லி லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது இயர்லி லோட் கர்வ். ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து லோடு கால்குலேட் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து இயர்லி லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோட் கர்வ்ல இன்னும் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா சம்மர் லோட் கர்வ் அண்ட் வின்டர் லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் லோட் கர்வ் அப்படின்னா சம்மர்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய லோட்ஸுக்கான அந்த கர்வை வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா சம்மர் லோட் கர்வ். அதே மாதிரி வின்டருக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து வின்டர் லோட் கர்வ். இப்போ சம்மரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்மரில் வந்து நம்ம அதிகமாக ஃபேனு, ஏசிலாம் யூஸ் பண்ணுவோம். பட் வின்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனு, ஏசி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி சீசனை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோடு வந்து வேரி ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லோடு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த லோடு கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி லோட் கர்வ். இதில் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் லோடு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு ஃபேனு இல்லைனா ஒரு சின்னோண்டு பல்பு மட்டும் தான் நம்ம வீட்டில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கோம். யாரும் வந்து டிவிலாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி. இப்போ அதே பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து லோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வெளில கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில லோட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா லோடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிலேருந்து லோடு வந்து அதிகமாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய லோட்ஸுக்கான கர்வ் வந்து இது. அண்ட் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குரோனாலாஜிக்கல் லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லோட் கர்வ் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக வந்துட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஐடியல் லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸ்கொயர் மாதிரி வந்து போட்டுட்டு வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரசி வந்து இருக்காது. இந்த லோட் கர்வ்னுடைய ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா லோடை வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டயத்தை வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டயத்துக்கு நம்ம எவ்வளோ லோடு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த லோட் கர்வ் வந்து வேரி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி லோட் கர்வ். இந்த கர்வே அப்படியே ஒரு மாதத்துக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து மந்த்லி லோட் கர்வ். இதே அப்படியே ஒரு வருஷத்துக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து இயர்லி லோட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லோட் கர்வ் அப்படின்றது. ரெண்டாவது லோட் டியூரேஷன் கர்வ். லோட் டியூரேஷன் கர்வ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து அதிகமாக பயன்படுத்தும். அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பீக் லோடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டினோட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற லோடை ரெண்டாவது டினோட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி லோடை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. கிரேட்டராக இருக்கக்கூடிய லோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். லெஸராக இருக்கக்கூடிய லோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லோடு, அதுவும் பார்த்தீங்கன்னா இதை விட இது கம்மியான லோடு அப்படின்றதுக்காக இப்படி டினோட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி அதிகமாக இருக்கிற லோடை மேலேயும் கம்மியாக இருக்கிற லோடை கீழேயும் டிசெண்டிங் ஆர்டரில் வச்சு ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் லோடு டியூரேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோட் டியூரேஷன் கர்வ் அப்படின்றது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.